வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொண்டக்கடலை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு தேங்காயை வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கலர் நல்லா, தேங்காயோட கலர் கொஞ்சம் நல்லா மாறி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி, பூண்டு ஒரு 6-7 பல்லம், இஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டாக ஒரு 3-4 தான் சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வதக்கணுன்னா இது ரெடி ஆகிடும். இப்போ இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் மொத்தமாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே தனித்தனியாக உதிர்ந்து இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு, நம்ம குழம்பு வச்சிடலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நான் வந்து மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வெடிக்கட்டும். ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வெடிக்கும். இப்போ இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் அதை வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த குழம்பு வந்துட்டு வழக்கமாக நம்ம புளி சேர்த்து பண்ணக்கூடிய கொண்டக்கடலை குழம்பு மாதிரி இல்லாமல் டேஸ்ட்டே வந்துட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெங்காயத்தை வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் தக்காளியை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த தக்காளியும் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, இதை வந்து சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் தேங்காயெலாம் அரைச்சி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடுங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் காரம் வந்துட்டு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நிறைய காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க எப்படி அரைக்கிறது அப்படின்னு. இப்போ இது நல்லா கலந்துடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். இது நான் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். நீங்கள் வந்துட்டு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதில் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் கொண்டக்கடலை வந்துட்டு நைட்டே ஊற வைக்கலைன்னா அதை வந்துட்டு லேசாக வறுத்துடுங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும். குழம்பு வைக்கும்போது அது நல்லா வெந்துடும். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த கொண்டக்கடலை நல்லா வெந்து வரும் நமக்கு. இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா தளன்னு வந்துடுச்சு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா தளன்னு. இப்போ இது கொண்டக்கடலையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.